யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல. ஐயாவுக்கு பக்கத்தை பாடுறா. அண்ணே ஆளு சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க. ஜம்முன்னு இருந்தா சண்டே வராது. இன்னைக்கு காலையில எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. இதுதான் இந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகள் அறை, இது மணவரை. அக்கா பொண்ணு வருது. ஊதி போடுறா ஊதுறே ஊதுறா. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? மந்திரம் சொல்லணும். சொல்லுங்க. என்ன பண்ணுவா? ஆமா. சகஸ்ர சீர்ஷா புருஷः. சகஸ்ர சீர்ஷா புருஷः. சகஸ்ரபா. இங்கடா பார்வை, அங்க என்ன பார்வை, அங்க என்ன புட்டு. நம்ம இடத்தை காலி பண்ணிடுறது நல்லது. ஏன்னா வந்தாலும் வந்துருவாங்க. செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா. கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மறுபடியும் சொல்லிக்கிறேன், யார் மனதையும் எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்லவே அல்ல, கிடையாது. இல்ல அதுக்கு மேல உங்களுக்கு புண்படுச்சுன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல, அதை சொல்றோம். ஆமா, நிர்வாகம் பொறுப்பு அல்ல. சரி, தேங்க்யூ.